கோயில் நிலங்களை பத்தி மட்டும் நீங்க பேச முடியும். இன்னைக்கு கொடுத்திருக்கீங்களா 650 ஏக்கர் ஜீரோ வேல்யூ பண்ணிருக்கீங்கல்ல, இந்த கோயிலோட சொத்து பட்டியல் முதல்ல உங்ககிட்ட இருக்கா? சொத்து பட்டியல் அத்தனை சர்வே நம்பரும் இருக்குதா? சம்பளத்தை நாங்க கட்டுற வரி பணத்துல வாங்கிட்டு எதுக்கு இந்த வேலை செய்யறீங்க? இல்ல தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி ஜீரோ வேல்யூ பண்ணி உங்களுக்கு ஒரு ஜீவோ போட்டு கொடுத்திருக்கா? நிலம் என்பது வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நீங்க எப்படி ஜீரோ வேல்யூ பண்ண முடியும்? எப்படி கொடுத்தீங்க? உங்களுக்கு என்ன அரசாணை இருக்குது? நீங்களும் உங்க துறையில எழுதி வச்சுட்டு அது சரியா போயிருமா? ஒட்டுமொத்தமா ஒரு சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஊழியர் நீங்க சட்டவிரோதமா பணி செய்றீங்க. என்ன அரசாணை இருக்கு, சுற்றறிக்கை இருக்கு? முதல்வர் போட்டிருக்காரா? இல்ல தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொள்கை முடிவு எடுத்திருக்குதா? எதுவுமே இல்லாம நீங்க ஜீரோ வேல்யூ பண்ணி இத்தனை பேரோட வாழ்வாதாரத்தை பறிச்சிருக்கீங்க. உங்க வீட்டுல இருந்து ஒரே நாள் தூக்கி வெளியே போட்டா ஒத்துக்குவீங்களா? நீங்க உங்க சொந்த வந்ததுக்கு சொத்தே கிடையாதா? படிச்சுதானே வேலைக்கு வந்திருக்கீங்க. எதுக்காக இப்படி சட்டவிரோதமா தொடர்ச்சி செஞ்சுட்டே இருக்கிறீங்க? என்ன உள்நோக்கம், என்ன காரணம்? ஏதாச்சும் மாசமான மாமூல் வேணுமா உங்களுக்கு? எங்க மக்கள் கேட்டு கொடுக்கலையா? இல்ல பணத்தாசை உங்களுக்கு அதிகமா பிடிச்சிருச்சா? எதுக்காக அறநிலைத்துறையில அறம் கெட்ட வேலை செய்றீங்க? அதனால நீங்க எழுதி கொடுத்து சட்டவிரோதமான உத்தரவு அது செல்லவே செல்லாது. அது திரும்ப பெற்று ரத்து பண்ணி எழுதி கொடுத்து போட்டு போங்க. எவ்வளவு காவல்துறை வந்தாலும் நகரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. உங்களை விட மாட்டோம், இங்கதான் இருப்போம்.